அருவாள் கத்தி எப்படி ஒரு ஆயுதமோ அதே மாதிரி பிசிஆர் ஒரு ஆயுதம். முடியல, மிக மோசமான ஒரு ஒரு சட்டம் அது. அந்த சட்டத்தை பயன்படுத்தி அத்தனை தொழிலதிபரையும் மிரட்டுறாங்க. இவ்வளோ தொழிலதிபரையும் மிரட்டுறாங்க, பெரிய பெரிய ஆளுகளை பணக்காரங்களை மிரட்டுறாங்க. இப்படி அந்த சட்டம் வந்து இவ்வளவு ஒரு அவர் எதுக்கு வந்து அந்த அந்த சட்டத்தை அரசாங்கத்தை எதிர்த்து மக்களை பாதுகாக்கணும் தானே. இப்போ அதையே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அவங்க வந்து மிகப்பெரிய லெவலில் ரவுடிகளாக மாறி பெரிய லெவலில் பண்ணுறாங்க. அதை வந்து இங்கேங்க நான் என் சமூகத்துக்கு மட்டும் இல்லை, மொத்த சமுதாயம், நாடார், கோனார், செட்டியார், முதலியார், பிள்ளமர், கவுண்டர், வன்னியர்னு எல்லா சாதியும் ஃபோன் பண்ணுது. இந்த சட்டத்தை ஒழிச்சே தீரணும் அண்ணே, உங்களுக்கு நாங்கள் கை கொடுக்குறோம்னு. பட்டியல் இல்லாத சமூக மக்கள் எல்லாம் நாங்கள் ஒன்று சேரும்னே, நம்ம ஒன்று சேர்ந்து இந்த சட்டத்தை காலி பண்ணும்னே அப்படின்னு. இப்போ இவங்க வந்து இந்த தேவேந்திர குல வேளாளர்னு சொல்கிறாங்க, நாங்கள் பட்டியலை விட்டு வெளியே போகணும்னு சொல்கிறாங்க. பட்டியலை விட்டு நாங்கள் வெளியே போகிறோம், எங்களுக்கு நாங்கள் எஸ்சி சட்டத்தில் இருக்குது நாங்கள் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அந்த போராட்டத்தை வீரியமாக எடுக்கலையே. ஏன் அந்த சட்டத்தை என்னை எஸ்சின்னு சொல்லி வந்து பேசினா அப்படின்னு சொல்லி அந்த அதுதான் கொடுக்காங்க இவங்க போய். நல்லா பாருங்கள், பாண்டியரும்பாங்க, தேவரும்பாங்க, நாங்கள் ஆண்ட பரம்பரைம்பாங்க, மன்னர் பரம்பரைம்பாங்க. பாதிப்பு வந்த உடனே நான் ரசிக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டவங்க, நாங்கள் இப்படின்னு எங்களை இப்படி வச்சுட்டாங்க. இதெல்லாம் என்ன யோசிச்சு பாருங்கள்.